வணக்கம் மதுரை, நான் உங்கள் பூர்ணி. இன்றைக்கி நான் மதுரை அண்ணா நகரில் இருக்க ஆனந்தாவில் தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எக்கச்சக்கமானது இருக்குது, நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஃப்ளோர் தான் நான் பார்த்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடி கிளாஸ் வேர்ஸ் அண்ட் இந்த பீங்கான் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜாடிகள். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குட்டி குட்டி ஜாடிகள்லேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம மதுரை அண்ணா நகர் ஆனந்தால். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த குட்டி குட்டியான அழகான ஜாடியிலேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் ஆச்சி ஊரில் பார்த்திங்கன்னா, எங்கள் ஆச்சி வீட்டில் இது பெரிய பெரிய ஜார் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாங்க, உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, கலர் கலராக டிசைனாக எவ்வளவோ இந்த மாதிரி ஜாரில் வந்திருக்கு. ஸோ இந்த ஜார் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லோ கலர் பார்த்திங்க, க்ரீன் கலர், அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரியானது நிறைய அழகழகாக இருந்தது. ஸோ பார்க்கவே எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜார் தான் எங்கள் ஆச்சி வீட்டில் நாங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இதை விட பெரிய பெரிய ஜார்லாம் கூட இருந்தது. ஸோ நம்ம புளி, உப்பு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கும், ஸோ ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஜார்லாம் அழகழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜார். ஸோ கொஞ்சம் நிறையா போட்டு வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டின்னர் செட்டு. ஸோ பிளேட்டு, குட்டி பிளேட், பவுல், ஸ்பூன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டு. இது ஒரு செட்டு. தென் வரிசையாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு செட் பவுல், ஸ்பூன் வச்சு ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரியான கொடுத்து, இது எல்லாமே டின்னர் செட்டு. செப்ரேட்டாக இல்லை எனக்கு பிளேட் வேணும், செப்ரேட்டாக வேணுங்கிறவங்களும் தனியாக, அதுக்கும் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இருக்காது. நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு நான் இதிலேருந்து ஒரு பிளேட் வாங்கினேன். ஸோ 130 தான். ஏன்னா ஒரு பிளேட் கீழே போட்டு உடச்சிட்டா. ஸோ அதுக்காக புது பிளேட் வாங்கணுன்ட்டு வாங்கினேன். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. 130க்கு வாங்கினேன். நான் வாங்கினது வேறு டிசைன். நான் ஒரு 1 வீக் முன்னாடி வாங்கினேன் பாப்பாவுக்கு. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதை விட ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே சேம் ரேட் தான் நினைக்கிறேன். எல்லாமே 130, 140 இந்த மாதிரியான ரேட்டில் தான் இருக்கும். சிங்கிள் பிளேட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே குட்டி குட்டி பிளேட்டில் நிறையா இருக்குது. இன்னொன்று இங்கே கண்ணாடி கப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமானது இருக்குது. கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி கப்ஸு, தென் காஃபி கொடுக்குற மக்கு எக்கச்சக்கமானது வச்சுருந்தாங்க. இதுவுமே எல்லாமே டின்னர் செட் தான். டின்னர் செட்டில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு அதாவது ஒரு நிறைய செட் இருக்க மாதிரியும் இருக்குது, ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி செட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்ணாடி கிளாஸ். ஸோ அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அந்த டிசைன்ஸ்லையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்லேயும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பெரிய கிளாஸ் இருக்குது, குட்டி கிளாஸ் இருக்குது. அந்த குட்டி கிளாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பெரிய கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த பெரிய கிளாஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸ் ஐட்டம்ஸே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. 44, 40, 35 இந்த மாதிரியான ரேட்டில் தான் இருந்தது. எனக்கு இந்த கப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு பர்பிள், ரெட்டு, எல்லோ இந்த மாதிரியான கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. பிங்க்குன்னு சொல்லிட்டு
ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க அப்படியே ஒரு லுக்காக இருந்தது. ஸோ நம்ம வீட்டிலலாம் வாங்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கப்ஸு. இது பாருங்க கிளாஸ் அதுலேயுமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஆனந்தா வந்து விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். பட் அதுவுமே ஒரு 4-5 வீடியோவாக தான் போடுற மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து கிளாஸ் கிளாஸ் அண்ட் அந்த பீங்கான் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். ஸோ அந்த பாருங்களேன், அந்த கிளாஸ்லேயே அந்த கண்ணாடி கிளாஸ்லேயே நிறைய பூ ஃப்ளார் டிசைன்ஸில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாகவும் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் சொல்ல முடியாது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே போனோம்னா எந்த டிசைன் செலக்ட் பண்ணுறதுன்னு கூட ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. சைஸ் வைஸாக இப்போது பெரிய கிளாஸ்னால் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ குட்டி குட்டி கிளாஸ் எடுத்தோம்னா அதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டாக இருக்குது. ஒரு 6 கப்ஸ் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நம்ம வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். 6 கப்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அடுத்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசரோடையும் இருந்தது. ஸோ நம்ம இந்த மாதிரியும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கு ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிள் தான். ஸோ ஒரு 200-250க்குள்ளே நம்ம 300க்குள்ளே நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கணும், ஸோ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கப் அண்ட் சாசரோ இல்லை வெறும் கப் மட்டும் இருக்கிற மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா கப்போடு இருக்கும், அதாவது ஜாரோடு இருக்கும். மகன் சொல்கிறாங்க பெரிய பெரிய ஜார் வச்சு, ஸோ அதோட கப்ஸ் 6 கப்ஸ் ப்ளஸ் ஒரு பெரிய ஜார் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா வெறும் கப் மட்டும் இருந்தால் 6 பீசஸ் மாதிரி வச்சு அது ஒரு செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்குது. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கப்ஸ், கிளாஸ்லேயே எக்கச்சக்கமான கப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜூஸ் கப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ பெருசாக இருக்குது, இதெல்லாம் ஜூஸ் கப்பு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன், ஸோ இது ஒரு டிசைன். அதில் பெருசு சிறுசுன்னு சொல்லிட்டு சைஸ் வைஸாகவும் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு, அதுக்கு கீழே இருக்கிறதுல இன்னும் பெரிய சைஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அழகழகாக இருக்குது. கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இந்த கிளாஸ்லேயே வந்து கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான கப்ஸ் இருக்குது, பெருசு சிறுசு. ஒரு டிசைன்னா அதில் வந்து பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. ஸோ இன்னும் ஒவ்வொன்றும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக கப்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மதுரை ஆனந்தாவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே காஃபி மக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர்ஸ். கீழே வந்து பீங்கான் மக் இருக்குது. ஸோ எனக்கு பீங்கான் மக்ஸ் ரொம்ப அழகழகாக இருந்தது. ஸோ இதுவுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி கப்ஸ் தான். ரொம்ப அழகான கிளாஸ்லேயும் இருக்குது, ஸோ இந்த பீங்கான்லேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்க ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ லவ் யூன்னு போட்டு டிஃப்ரெண்ட்டான லுக்ஸில் இருந்தது. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், காஃபி மக்ஸில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ரேட் வைஸாக இருக்குது. 50லேருந்து உங்களுக்கு 500 200 வரைக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பவுல்ஸு, கண்ணாடி பவுல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில், லிட்டோடு இருக்கிற மாதிரி, எல்லாம் வித்தவுட் லிட்லேயும் இருக்குது, லிட்டோடையும் இருக்குது. இது ஃபுல்லாமே கண்ணாடி பவுல்ஸ் தான். உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது, அதாவது லிட்டோடையும் இருக்குது, லிட் இல்லாமலேயும் இருக்குது, மூடி இல்லாமல்னு 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமானது இருக்குது. டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட அழகாக இருக்குங்க ரொம்பவே. இது எல்லாமே வந்து கண்ணாடி லிட் இருக்கிற மாதிரியான பவுல்ஸு. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பவுல்ஸ் எக்கச்சக்கமானது. ஸோ நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஜூஸ் ஜார்ஸ் தான். குட்டீஸுகள்லாம் அதான் பார்த்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜார்ஸ் தான். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜூஸ் ஜார்ஸ்லேயே பாருங்கள். இதெல்லாம் ஸ்ட்ரா வச்சு ரொம்பவே ஹாட் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஜூஸ் ஜார்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா கப்ஸ் மாதிரி மெர்மெய்டு மெர்மெய்ட் ஷேப், அந்த இது மாதிரியான ஒரு கப்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கப்புல்ஸ் இது குயின் அண்ட் கிங்னு சொல்லிட்டு செட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு காஃபி கப்பு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கப்லேயுமே எக்கச்சக்கமானது கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆஸ்ட்ரே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது ஆஸ்ட்ரேலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஆஸ்ட்ரேலாம் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜார்ஸ் தான். உங்களுக்கு மூடி போட்ட ஜார்ஸ், நம்ம ஸ்பைசஸோ நமக்கு தேவையான பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கப்ஸு தான். ஸோ உங்களுக்கு ஜூஸ் கப்ஸ் இருக்குது, காஃபி கப்ஸு எல்லாமே இருந்தது. அதான் சொல்கிறேன், கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கே வந்து எக்கச்சக்கமானது வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் கம்மி. இது பாருங்கள், இது ஒரு ஆஸ்ட்ரே. இது வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு போடுற மாதிரியான மேலே முடி வச்ச மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் பவுல்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அழகழகான டிசைனில் இருந்தது. பார்த்திங்கன்னா கீழே இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் தான். எக்கச்சக்கமான கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நமக்கு என்ன டிசைன் வேணும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் கப்ஸ் இருக்குது, கிளாஸும் இருக்குது, பெரிய பெரிய கப்ஸ் இருக்குது, குட்டி ரொம்ப குட்டியானதெல்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கீழேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிளாஸ்க்கு மட்டுமே ஒரு தனி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதே போல் காஃபி மக்ஸுமே இதுவுமே வந்து காஃபி மக் தான். இது யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும்னா அழகாக டெடி பேர் மாதிரி வச்சு உள்ளே ஓப்பன் பண்ணலை, பட் உள்ளே வந்து கப்பு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுவுமே பவுல்ஸ் தான், மூடி போட்ட பவுல்ஸு, மூடி இல்லாமல் எக்கச்சக்கமான பவுல்ஸ். இந்த கண்ணாடி ஐட்டம்லேயே பவுல்ஸ் எக்கச்சக்கமான பவுல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு அந்த இதில் மூடி வச்சு போட்டுக்கலாம் மாதிரி வச்சுக்கலாம் மாதிரியான நிறைய ஐட்டம்ஸும் இருக்குது. அதுலேயே இந்த பீங்கான் வியர்லேயே நம்ம சமைச்சு குக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. நம்ம அதாவது ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான டைப்பில் அந்த இது குழம்பு இதெல்லாம் மூடி வச்சுக்கலாம் எல்லாம். இது எல்லாமே பவுல்ஸு. பீங்கான்லேயும் இருக்குது, கிளாஸ்வேர்லேயும் இருக்குது, ஸ்பூன்ஸு, குட்டி குட்டி பவுல்ஸுமே நிறையா இருந்தது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுல்ஸ் தான். ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில். ஸோ 2 ரேக்காக வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. சைஸ் வைஸாக இருக்குது. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ எல்லா சைஸ்லேயுமே நம்ம வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அது போக ஜார் மட்டுமே எக்கச்சக்கமான ஜார்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஜார்ஸ். அதுலேயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவுமே ஜூஸ் ஜார்ஸ் தான், ஸ்ட்ரா வச்ச மாதிரி. இது ஐஸ்கிரீம் பவுல்ஸ், வித் ஸ்பூனோடு இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது.
இதெல்லாம் குட்டி குட்டி ஜார், இதுவுமே ஜூஸ் ஜார்ஸ் தான், ஸ்ட்ராவோடு இருக்கக்கூடியது. ஸோ அங்கே பார்த்தோம்லையே அதே கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இங்கேயும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜார் தான், மூடி போட்ட ஜார். நமக்கு ஸ்பைசஸ் போடுறதுக்கு, நமக்கு நம்மளை ஜாமான்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கான ஜார்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம கடுகு, சீரகம், மிளகு, இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு சைஸ் வைஸாக வச்சுருக்காங்க. ஸோ கிளாஸ் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ ஜார்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருந்தது, குட்டி குட்டியாக ரொம்ப அழகாகவே இருந்தது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் மூடி பார்த்திங்கன்னா சில்வர் மூடி வச்சும் நிறைய ஜாரில் இருந்தது. சில இதில் நிறையா கலர்ஃபுல்லாக பிளாக், ரெட் அந்த மாதிரி இருக்குது. ஆயில் கேன் கூட இருக்குது பார்த்திங்கன்னா, கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆயில் கேன்ஸ்லாம் ஆயில் ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஜார்லேயுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜார்லேருந்து குட்டி ஜார் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எக்கச்சக்கமான ஜார் ஐட்டம்ஸ் மட்டுமே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதே போல் கப்பு, கிளாஸ் ஐட்டம்ஸும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஆனந்தாவில். இதெல்லாம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம இந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் சோன் பப்படி வாங்குவோம்ல, அது பெரிய பெரிய ஜாரில் கொண்டு வருவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதே போல் இந்த பேக்கரிலாம் போனோம்னா அந்த மாதிரி மூடி போட்ட பெரிய பெரிய ஜாரில் இருந்து தான் அந்த சாக்லேட்ஸு இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ நம்ம அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜார் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாரில் தான் பேக்கரியில் வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டால் அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டிலலாம் வாங்கி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள் மூடி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்ட மாதிரி எக்கச்சக்கமான ஜார்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா சின்ன ஜார்லேருந்து பெரிய ஜார் வரைக்கும் நமக்கு. தேங்க்யூ.